எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படுங்கிறது இன்றைக்கி 21வது எபிசோடு இருப்போம். 21வது வீடியோ. நம்முடைய நோக்கமே என்னென்னா, ஏழைகள் இல்லாமல் இருக்கணும். இந்தியாவில் மட்டும் உலகம் பூரா ஏழை இல்லாமல் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் தேவை உணவு, உடை, இருப்பிடம் 3 தான். இதில் உணவு, உடை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்க முடியும். இருப்பிடம் ரொம்ப சிரமம். இருந்தாலும் நம்மளால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்யலாம். அது மூலமாக அவங்க வாழ்வு மேம்பட்டு நிற்கும். அதனால் ஏழைகளுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யலாம். நானே இயேசு அப்படின்ட்டு சில பிரசங்கள்லாம் சொல்லுவாங்க. பிரசங்கங்கள் எல்லாருமே தன் வருமானத்துக்காக தான் செய்கிறாங்க ஒழிய உண்மையான இயேசுவோட விசுவாசம் கிடையாது. இயேசு சாமி ஊர்வா மாதிரி தான் தொட்டுக்கிறாங்க. ஊர்வா மாதிரி தொட்டுக்கிறாங்க. அவங்க சபையில் பார்த்திங்கன்னா இயேசுநாதரை புகழ மாட்டாங்க, அவங்கள புகழ்ந்துப்பாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு, கூட்டங்களுக்கு நம்ம தவிர்க்கணும், போகக்கூடாது. எல்லோரும் ஆலயத்துக்கு போங்க, கோயிலுக்கு போங்க. ஏன்னா கர்த்தர் குடியிருக்கிற வீடு கோயில் தான், ஆலயம் தான். அதனால் எல்லோரும் சர்ச்சுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா நம்ம கடவுளை தரிசிக்கலாம். நமக்கும் கடவுளுக்கும் இடையில யாரும் புரோக்கர் எதுவுமே வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக கேட்டுக்கலாம், கடவுள்கிட்ட விசாரிச்சுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பாஸ்டிங் இருக்கலாம், பொறுத்தனை ஏதாவது சரி வேண்டிக்கலாம், கடவுளை உயர்த்தி நம்ம பேசலாம். கடவுள் நம்ம மேலே இறங்குவார், நம்ம பார்ப்பார், நமக்கு ஒரு விடுதலை பிறக்கும். அதே மாதிரி இந்த கேள்விகள் தரப்படுக்கும் கடவுள் அருள் செய்வார்கள். நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா, என் மகனே என் போதத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவுள். என் மகனே என் போதகத்தை மறவாதே. நான் சொல்ல போதகத்தை மறக்கக்கூடாதுங்கிறது. உன் இருதயம் என் கட்டளை இருதயம் என் கட்டளை காக்கிறது அப்படிங்கிறது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக்கப்படும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயத்தையும் பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். உன் சுவிபத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். அது என்ன சொல்கிறாருன்னா, உன் சுய புத்தியின் மேல் சுயபுத்தியில் சாராமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். கடவுள் நமக்கு அதுக்குரிய அருள் செய்வார். நிச்சயமாக நமக்கு நம்ம கஷ்டங்கள் துடைப்பார். யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், ஏதாவது ஜெப வேண்டுதல் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார். ஏழைகள் இல்லாத உலகம், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை, மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஆயுசு நாள் பூரா நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழும்போது கடவுள் ஏதேன் தோட்டத்தில் டைரெக்டாக கடவுளுடைய ஏதேன் தோட்டத்தில் டைரெக்டாக போகலாம். அவங்க எல்லோரும் கடவுளை வேண்டுங்க, கடவுளை நினைவு கொடுங்க, கடவுளை நம்புங்க. தினமும் ஒரு வருஷமாவது படிச்சுட்டு போடுங்க. கடவுள் நம்ம காப்பார், நம்ம வச்சுக்கலாம், நம்ம வழி நடத்துவார். எல்லாருக்கும் இறைவனுக்கு தெரிஞ்சுக்கணும். நன்றி.